அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில நாம தெரிந்து கொள்ள இருக்கின்ற படம் சீசா. சீசா படத்தின் திரை விமர்சனத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். காணாமல் போன தொழிலதிபரையும் அவரது மனைவியையும் போலீஸ் எப்படி தீவிர விசாரணையில கண்டுபிடிக்குது. அதாவது அவங்க வாழ்க்கையில நிறைய மர்மங்கள் இருக்கும், பரபரப்பான சம்பவங்கள் இருக்கும், அதையெல்லாம் எப்படி ஒண்ணுனா ஓபன் பண்ணுது. இப்படி சொல்கின்ற கிரைம் த்ரில்லர் படம் தான் சீசா. இந்த படத்தோட கதைக்களம் கோயமுத்தூர்ல பெரிய தொழிலதிபர் வீடு. அந்த தொழிலதிபர் வீட்டு வேலைக்காரன் வாசல்ல கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். அந்த தொழிலதிபரோட மகனும் மனைவியும் காணாம போயிருப்பாங்க, அதாவது மாயமாயிருப்பாங்க. அந்த கேஸ தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் உயரதிகாரி நேரிலிருந்து நட்டி நடராஜ் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஏற்கனவே நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அதனால இது தீவிரமா விசாரிங்க, எனக்கு பிரஷர் நிறைய இருக்கு அப்படின்னு நேரில் கேட்டுக்கிறாரு. அதாவது ஆர்டர் கூட போடுறாரு. செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில தான் அந்த கொலை நடந்திருக்கும். அதனால செட்டிப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவரையும் அழைச்சுக்கிட்டு விசாரணையில இறங்குறாரு நட்டி நடராஜ். அவங்க விசாரணையில இறங்கும் போது எந்த துப்புமே கிடைக்காது. காரணம், சிசிடிவி புட்டேஜ் காணாம போயிருக்கும், அங்குள்ள கேமராக்கெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கும், அதாவது தடயங்களை அழிச்சிருப்பாங்க. யார் தான் இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படிங்கிற சஸ்பென்ஸோடு தான் கதை தொடங்கும். என் மகளை தொழிலதிபர் ஆதவன் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க, வேலைக்காரன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அப்படிங்கும் போது எனக்கு பயமா இருக்கு, என் மகளையும் மருமகனையும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஆதவனுடைய மாமனார் அரவிந்தராஜ் போலீஸ் கிட்ட கேட்டுக்கிறாரு. கார் டிரைவரு, அதாவது ஆதவனுடைய நண்பன், ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு விசாரிக்கிறாரு நட்டி நடராஜ். நிறைய தகவல்கள் கிடைக்குது. ஆதவனுடைய கல்லூரி காலம், காதல், திருமணம் எல்லாத்தையுமே நட்டி நடராஜ் கிட்ட சொல்றாரு ஆதவனுடைய நண்பன். ரெண்டாவது, ஆதவனுக்கு தீவிரமான ஒரு மனநோய் இருந்தது, அதுக்காக நான் வைத்தியம் பார்த்தேன். ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, சில சமயம் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்றாப்புல. என்னதான் ஆதவன் பத்தியும் அவன் மனைவி பத்தியும் நண்பன் சொன்னாலும் நட்டி நடராஜுக்கு ஆதவனுடைய நண்பன் மேல பெரிய சந்தேகம் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே மாயமா போயிட்டாங்க, எங்க போயிருப்பாங்க, என்னவாயிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே மறுபடியும் விசாரிக்கிற மாதிரியே சூழ்நிலை தான் அவருக்கு இருக்கும். காணாமல் போன ஆதவனும் அவரது மனைவியும் என்ன ஆனார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, போலீஸ் விசாரணையில் எப்படியெல்லாம் துப்பு கிடைக்கிறது, உண்மையில் அங்கு என்னதான் நடந்தது உட்பட பல கேள்விகளுக்கு மீதி படம் பதில் சொல்லுது. கர்ணன், மகாராஜா படங்களின் வெற்றியால் போலீஸ் என்றால் நட்டி நடராஜ கூப்பிடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய படங்கள்ல போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் நட்டி நடராஜ். இந்த படத்திலும் அவர்தான் போலீஸ் அதிகாரி. விசாரணை, நடவடிக்கை, தேடல் என அவரது பாத்திரமும் நடிப்பும் கிரைம் த்ரில்லருக்கு உதவி இருக்கிறது. எது பிரச்சனை, யார் குற்றவாளின்னு மூளையை போட்டு உடைத்துக் கொள்கிற வேடம் அதை நிறைவாக செய்திருக்கிறார். உயர் போலீஸ் அதிகாரிக்கான சந்தேகம், கம்பீரம், விசாரணை எல்லாமுமாக அவர் தெரிகிறார். இந்த படத்தில் கதாநாயகனாக ஆதவன் என்கிற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நிசாந்த் ரூசோ. ராம்படத்தில் ஜீவா நல்லவனா கெட்டவனா என்று நாம் யூகிக்க முடியாதது போன்ற பாத்திரத்தில் நடித்திருப்பார். அதுபோல இந்த படத்தில் இவரது பாத்திரமும் துயரமும் வேதனையும் கொண்டதாக அமைந்திருக்கிறது. அழகான பையனாக, மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞனாக, சாமியாராக, இப்படி பலவிதமான நடிப்பை கொடுத்து அசத்தி இருக்கிறார். ஒருத்தனுக்கு இது மாதிரி எல்லாம் வியாதி வரக்கூடாது அப்படின்னு நாம வேதனைப்படுற அளவுக்கு, அதாவது பறிவு கொள்ற அளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. அவரும் அதை சிறப்பா செய்திருக்காரு. அப்பா மீது பாசம், தம்பி மீது கோபம், கணவன் மீது பரிவு கொள்கிற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் கதாநாயகி பாடினி குமார். அழகும் திறமையும் ஒருங்கே பெற்ற நடிகை என்பதை படத்தில் காண முடிகிறது. பாடல் காட்சிகளில் ரசிக்கும்படி நடித்திருக்கிறார். நாயகனின் நண்பனாக மூர்த்தி நடித்திருக்கிறார். இப்படியும் ஒரு நண்பன் கிடைப்பானா என்ற கதாபாத்திரம், சந்தேகம் உள்ள கதாபாத்திரம், அதை சரியாக செய்து நாயகனுக்கு மட்டுமல்ல படத்திற்கும் துணை நிற்கிறார். நட்டி நடராஜுக்கு உதவும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கிறார் ஆதேஷ் பாலா.
இவருக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருகின்ற பாத்திரம். அதை பொறுப்போடு செய்திருக்கிறார். உயர் போலீஸ் அதிகாரியாக நிழல்கள் ரவி, வீட்டு வேலைக்காரராக ராஜநாயகன், நாயகி பாடினி குமாரின் தந்தையாக அரவிந்தராஜ், அவரது மகன் என பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இதில் அரவிந்தராஜ் மகனாக நடித்திருக்கும் இளைஞர் அந்த பாத்திரமாகவே தெரிகின்ற அளவுக்கு சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த படத்தின் கதையை எழுதி தயாரித்து மருத்துவராக நடித்திருக்கிறார் டாக்டர் கே செந்தில்வேலன். தன்னுடைய பேஷன் ஒருவருக்கு நடந்த சம்பவத்தை கதையாக எழுதி இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். பெருமாள், மணிவண்ணன் அப்படின்னு 2 பேரு இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்காங்க. 2 பேருமே சிறப்பான ஒளிப்பதிவு தந்திருக்காங்க. படம் கலர்ஃபுல்லா பரபரப்பா இருக்கு. அதுக்கான காட்சிகளை சிறப்பா எடுத்து கொடுத்திருக்காங்க. வில்சி ஜே சசி அப்படிங்கிறவரு படத்தை ஒப்பு செய்திருக்கிறாரு. அதாவது ஒரு பரபரப்பான படத்துக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமா செய்து பாராட்டு பெறுறாரு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பின்னணி இசை கொடுத்திருக்கிறாரு இசையமைப்பாளர் சரண்குமார். பாடல் இசையிலையும் கவனிக்கும்படி இசையை கொடுத்திருக்கிறாரு. திருப்பங்கள் நிறைந்த விறுவிறுப்பான திரைக்கதை, பரபரப்பான காட்சிகள் என்று இந்த படத்தின் திரைக்கதையை எழுதி இயக்கியிருக்கிறார் இயக்குனர் குணா சுப்பிரமணியம். ஆன்லைன் சூதாட்டம் எத்தகைய விளைவுகளை உருவாக்குகிறது என்கிற கருத்தையும் சொல்லி இருக்கிறார். படத்தின் தொடக்கம் முதல் விசாரணை, அதன் போக்கு, நாயகனை சுற்றி நடக்கும் சம்பவங்கள், அவரால் அவருக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படும் ஆபத்து என்று ஒரு மிரட்டலான எதிர்பார்ப்புள்ள படமாக கொடுத்து மேக்கிங்கிலும் கவனம் பெறுகிறார் இயக்குனர் குணா சுப்பிரமணியம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நல்ல படமாகவும் வந்திருக்கிறது. அதற்காக இந்த படத்தை தயாரித்த டாக்டர் செந்தில்வேலன், இயக்குனர் குணா சுப்பிரமணியம் இருவருக்கும் நம்முடைய தனிப்பட்ட முறையிலான பாராட்டுக்கள். சீசா பரபரப்பான படம் தான், பொழுதுபோக்கு தர்ற படம் தான். ஆனா கொஞ்சம் ராவா இருக்கு. அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். என்ன நேயர்களே, சீசா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.